கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதம் 118:5. நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்தில் வைத்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தாவீது எப்படி தான் நெருக்கத்தில் இருக்கும் போது, தான் கஷ்டப்படுகிற நேரத்தில் சத்ரு அவனை சூழ்ந்து கொள்ளும் போது, தன்னை கொல்ல எப்படி சவுல் துருதியமாய் இருக்கும்போது அந்த நேரத்தில் அதை தான் சொல்கிறான். நெருக்கம்ன்றது ரொம்ப ஆபத்தான நிலைமையில நம்ம சூழ்நிலை. இதில் நம்ம ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கொண்டோன்னா அதுக்கு ஒரு தீர்வே இல்லை. யாருமே நமக்கு உதவுவார் யாரும் இல்லை என்ற அந்த சொல்லுக்கு தான் நெருக்கம்ன்றது. அது எப்படி இதிலிருந்து விடுவிக்க முடியாது அப்படின்ற மாதிரி அதுதான். நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன் அப்படின்றார். அப்போ நெருக்கத்தில் ஒரு கஷ்டப்படுகிற நேரத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், எந்த மனுஷனையும் கூப்பிடல. அதுதான் இங்கே வருது 8வதுலேயும். மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். அவர் அந்த நெருக்கப்படுகிற காலங்களில் கூட மனித உதவியை எதிர்பார்க்காமல் தேவனை மாத்திரம் நோக்கி கூப்பிட்டார். அதே போல தான் நாமளும் எந்த சூழ்நிலை, எந்த பிரச்சனை நமக்கு வரும்போதோ, வியாதிகள் வரும்போதோ, நமக்கு நெருக்கங்கள் வரும்போதோ, எப்படி சொல்கிறது, ஒரு பண பிரச்சனை வரும்போதோ, இல்லை சரீர பிரகாரமாக மனவேதனை, அந்த மாதிரி நெருக்கப்படுகிற இதுலேருந்து விடுவிப்பார் யாருமே இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், எத்தனையோ பேர் தேவனை அறியாத ஜனங்கள் பார்த்தோம்னா அந்த சூழ்நிலையில் இதுக்கு யாருமே இதுக்கு முடிவே இல்லை அப்படின்னும் போது என்ன பண்ணிப்பாங்க தெரியுமா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்குன்னா என்ன சொல்லுவாங்க, அப்பா இதை யாராவது எங்கள் அம்மா தீர்ப்பாங்க, இல்லை எங்கள் அப்பா சரி பண்ணுவாங்க, இல்லை என் சகோதரி இது சரி பண்ணி கொடுப்பா அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் நினைப்பாங்க. ஆனால் உலக பிரகாரமான வாழ்க்கையில் இருக்கிறவங்க இப்போ இந்த நெருக்கம்ன்றது இதில் யாராலையும் முடியாது. இந்த காரியத்தை நான் சொன்னோம்னா, இந்த விஷயத்தை சொன்னோம்னா யாராலையும் இதுக்கு சொல்யூஷன் கொடுக்க முடியாதுன்றபடி என்ன பண்ணுறாங்க, நிறைய பேர் தற்கொலைக்கு போகிறாங்க, தவறான ஒரு ஸ்டெப்ஸ் எடுத்துடுறாங்க. ஒரு கணவனை விட்டு பிரிந்து போகிற இதற்கு அவ்வளோதான் முடிவு அப்படின்ற மாதிரி, இது சரியே ஆகாது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, தப்பான முடிவுகளை எடுக்கிறாங்க. எத்தனையோ பேர் கர்த்தருக்குள்ளே இருக்கிறவங்க கூட பார்த்தீங்கன்னா பின்மாற்றத்துக்கு போகிறவங்களா இருக்க. எனக்கே இவ்வளோ ஒரு கஷ்டம், இவ்வளோ ஒரு இது, அது சகிக்க கூடாதபடி என்ன பண்ணுறாங்க, பின்மாற்றத்துக்கு போகிறாங்க. அதை தான் இங்கே சொல்கிறார். நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட. அந்த நெருக்கமான காரிய நேரத்தில் கூட நம் யாரை நோக்கி கூப்பிடணுமா? கர்த்தரை மாற்றி கூப்பிடு. ஏன்னா தேவனால கூடாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அந்த வார்த்தையை நம்ம என்ன பண்ணணும், உள்ள வாங்கணும். நம்ம ஏசப்பா நீங்கள் சொல்லியிருக்கீங்களே, உங்களால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லியிருக்கேன், நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாத சொல்லியிருக்கேன். நான் வைத்திருக்கிற நம்பிக்கை, நான் வைத்திருக்கிற விசுவாசம் உங்களிடத்துல நான் வச்சிருக்கேன். எந்த மனுஷனிடத்துலையும் நான் வைக்கல, உங்களிடத்துல நான் வச்சிருக்கேன். ஸோ அந்த விசுவாசத்தை நீங்கள் என்ன பண்ணுங்க, நோக்கி என்னுடைய பதிலுக்கு, என்னுடைய ஜபங்களுக்கு, என்னுடைய விண்ணப்பங்களுக்கு பதில் கொடுங்கன்ற மாதிரி தான் இங்கே தாவீது சொல்கிறார். நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். அவர் கூப்பிட்டதுனால என்னாச்சா, கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்திலே வைத்தார். நம்ம மேபி மனுஷங்கிட்ட சொல்கிற இப்படி இருக்குன்னு நமக்கு 2 வார்த்தை ஆறுதல் சொல்லுவாங்க, அவ்வளோதான். ஒரு தாய்கிட்ட சொன்னாம கூட எப்படிம்மா இப்படி பண்ணுமான்னு. ஆனால் அதிலிருந்து முடிவு நமக்கு யார் கொடுக்குறாரா, உடனே பதில் தருகிறவர் யாரா, நம்ம ஆண்டவர் மாத்திரம்தான். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று சொல்லப்படுகிறது. அப்போது எந்த சூழ்நிலை, நம்ம நெருக்கமான சூழ்நிலை வரும்போது ஆண்டுடைய பாதத்தில் அமர்ந்து அவருடைய சமூகத்தில் கதறி நம்ம அழும்போது நிச்சயமாகவே அவர் பதில் கேட்கறது மாத்திரமில்லை, அதற்கு ஒரு தீர்வையும் கொடுத்து அந்த பிரச்சனையிலிருந்து விடுவிக்கிறவர் அவர் ஒருவரே. அதுதான் கர்த்தர் என்னை கேட்டருளி மாத்திரம் விடாம விசாலத்திலே வைத்தார். அந்த ஆபத்திலிருந்து என்னை தப்புவித்தார். என் ஜெபத்தை கேட்டது மாத்திரமல்ல, அந்த நெருக்கமான சூழ்நிலையிலிருந்து என்னை தப்புவித்து என்னை விசாலத்தில் வைத்தார் என்று சொல்லிதான் இந்த வேத வசனத்துடைய அர்த்தம். அப்போ நம்மளுடைய வாழ்க்கையிலும்
எந்த சூழ்நிலையும் ஆண்டவரை நோக்கி நம்ம பார்க்கும்போது நிச்சயமாகவே தேவன் நம்முடைய ஜெபங்களுக்கு என்ன பண்ணுவார், பதில் கொடுப்பார். அது சில நேரம் நமக்கு சீக்கிரமாக பதில் கிடைக்கும். சில நேரம் ஆண்டுடைய சித்தம் ஒன்று இருக்குது. நமக்கு எந்த நேரம் கொடுக்கணும், எந்த நேரம் கொடுத்தா நீ எப்படி இருப்பேன்னு சொல்லி அவருடைய சித்தம் இருக்கும். ஸோ அவருடைய சித்தத்துக்கு ஆண்டவர் பாதத்தில் ஒப்பு கொடுக்கணும். அதே போலவே நாமளே தாழ்த்தி ஆராய்ந்து இப்படிப்பட்ட நெருக்கமான சூழ்நிலை ஏன் வந்தது, என்னால் வந்ததா இல்லை தேவனுடைய சித்தமா என்று ஆராய்ந்து நாமளே ஒப்பு கொடுத்து ஆண்டுடைய பாதத்தில் ஆண்டுடைய சமூகத்தில் நம்ம ஜெபிப்போமானால் நிச்சயமாகவே ஆண்டவர் நம்மளுடைய கூக்குரலுக்கு நம்முடைய கண்ணீருக்கு பதில் கொடுத்து அதிலிருந்து தப்பித்து கொள்ள நம்ம விசாலத்தில் வைப்பாராக. ஆமென்.